வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, ஆனால் கெட்டது செய்கிறவங்களாவும் என் மனசை கஷ்டப்படுத்துகிறவங்களாவும் காயப்படுத்துகிறவங்களும் இருக்காங்களேன்னு தானே நீ ரொம்ப வருத்தப்படுகிறாய். இதோ உன் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையவே உனக்கான வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பதற்காக தான் உன் வீட்டு வாசலில் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா வராகி, நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறாங்க நீ நினச்சத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீ மனசில் கேட்டுக்கிட்டு இருக்க அத்தனை கேள்விகளுக்கும் எனக்கு பதில் தெரியும் என் செல்லமே. உன் எண்ணம் என்னதான் சரியாக இருந்தாலும், நீ நல்ல பிள்ளையாக இருந்தாலும் எல்லாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட இந்த வராகி அம்மா அடுத்தடுத்து உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் செஞ்சு தர்றேன். இனிமே உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போய் நீ மன மகிழ்ச்சியோட ராஜ வாழ்க்கையை வாழும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனம் மகிழும்படியாகவும் உனக்கு நல்லது நடக்கும்படியாகவும் இந்த வராகி அம்மா செய்து காட்டுவேன். சூரியனை கண்ட பனி போல உன் கவலைகள் அனைத்தும் தீரப்போகுது என் தங்கமே. இப்போதைய உன்னுடைய நிலைமையை வச்சு நீ எதுவும் முடிவு செய்யாதே. என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு இனிப்பான நல்ல நிகழ்வுகளை எதிர்கொள்ள தயாராகு. உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. உன் வாழ்க்கையில் நேர்மையான நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். அடுத்தடுத்து பல அதிசயங்கள் நடக்க போகுது. உன் சோதனை காலம் அனைத்தும் முடிந்து உன் வேதனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை கூடிய சீக்கிரம் நான் நடத்தி முடிப்பேன். யாரிடமும் இல்லாத மனோதிடம் கொண்ட பிள்ளையாக நீ மாறுவாய் என் செல்லமே. அவ்வளவு சாதாரணமாக நான் எந்த விஷயத்திலும் யாருக்கும் எதுவும் பதில் சொல்வது கிடையாது. ஆனால் உன்னை தேடி வந்து உன் மனசில் இருக்க கஷ்டங்களையெல்லாம் போக்கணுன்ற முடிவோடு தான் உன்னிடம் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை குருவாக, என்னை தாயாக, என்னை அம்மாவாக, என்னை தெய்வமாக நினச்சி வணங்கும் உனக்கு எல்லா இடர்களையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். நீ எப்போதும் மனசில் என்ன நினச்சே வாழ ஆரம்பி. எல்லாவற்றையும் உனக்கு சரி செஞ்சு சந்தோஷத்தை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. இப்போதிருக்கும் சூழ்நிலையை வச்சு நீ எதையும் நிர்ணயிக்க வேண்டாம். உனக்கான கால நேரம் வரும்போது எல்லாமே மாறும் என் செல்லமே. உன் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்தும் தீரப்போகுது. கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தீனா உனக்கான நன்மைகளை நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பமாகும்படி அனைத்தையும் சிறப்பாக செய்து கொடுக்க நான் வந்துட்டேன் அல்லவா. இனி நீ எதை பற்றியுமே வருத்தப்பட அவசியமில்லை. அம்மா வராகி தாயேன்னு மனசார சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு என்னை கூப்பிட்டினா உன் மனசில் இருக்க நேர்மறையான நல்ல விருப்பங்களையும் விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நான் உனக்கு நனவாக நிஜமாக நடத்தி கொடுத்துருவேன். எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. உனக்கு எது நல்லதோ அதை செஞ்சு கொடுக்க தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சதா சர்வ காலமும் என்னையே நினைக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் உனக்கு வளர்ச்சி உண்டாகும். உன்னை கெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும், உன்னை அழிக்கிறதுக்கு 1000 பேர் வந்தாலும் அதே இடத்துல உனக்காக ஒருத்தரை நான் நிறுத்துவேன். என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து 1000 கரம் கொண்டு காப்பாற்றுவேன். நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். நான் உனக்கு தர நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. நீ எங்கே போனாலும் உனக்கு முன்னால் நான் போய் உன்னை வரவேற்று உனக்கு துணையாக நிற்க போகிறேன். இனி சூரியனை கண்ட பனி போல உன் துன்பமெல்லாம் உன்னை விட்டு விலகி போகும். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. நான் உன் கூட உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருப்பேன் என் செல்லமே. மற்றவங்களை பற்றின நீ எந்த எதிர்பார்ப்புகளையும் வச்சுக்கிட்டினா அது கண்டிப்பாக உனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். உன் வாழ்க்கையை நீ சரி செய்யணும்னு நினச்சினா அதை நீ தான் முயற்சி செய்யணுமே தவிர, நீ தான் சில விஷயங்களை மாற்றிக்கணுமே தவிர, அடுத்தவங்க திருந்தணும், அடுத்தவங்க மாற்றிக்கணும்னு எதிர்பார்த்தினா அது நடக்காத காரியம் என் தங்கமே. இந்த வராகி அம்மா நீ நினச்சதையெல்லாம் கூடிய விரைவில் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். நீ கஷ்டப்படும்போது யார் ஒருத்தர் உன் கூடவே இருக்காங்களோ
அவங்க தான் நீ சந்தோஷப்படும் போதும் உன் கூட இருக்க தகுதியானவர்கள். இப்போது துன்பத்தில் இருக்கும் நீ கூடிய சீக்கிரம் கனவுல கூட காண முடியாத இன்பத்தை அடைவாய். உன் கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்திற்கு நான் துரத்தி அனுப்பிவிடுகிறேன். இந்த வராகி அம்மா என்னை நீ முழுவதுமாக நம்பும்போது எல்லா வகையிலும் உனக்கு அன்பா ஆதரவா ஆறுதலா நான் இருப்பேன். என்னதான் கடுமையான சோதனைகளுக்கு நான் உன்னை உட்படுத்திய போதும் நீ என் மேல நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் இருந்தாய். அதன் கைமாறாகத்தான் இப்போது உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கூட்டிட்டு போக போறேன். உனக்கு ஒன்று பிடிக்காத போதும் உன் கூட யாருமே பேசாத போதும் கூட நீ எதையும் கண்டுக்காம அமைதியாக இருந்து விடு. யாராவது உன்னை குறை சொன்னாலும் சரி, யாராவது உன்னை கோபப்படுத்தினாலும் சரி, யாராவது உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் சரி, பிரச்சனைகள் வரும்போதும் சரி, யார் கேட்ட கேள்விக்காவது உனக்கு பதில் தெரியாத போதும் சரி, அதை இதையும் சொல்லி சமாளிக்கிறேன் முயற்சி செய்யாம இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீ அமைதியா இருந்தாலே அந்த பிரச்சனைகள் அழகாக முடிந்துவிடுமே செல்லமே. உனக்கு நல்லது செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? நீ எப்போதும் யார் முன்னிலையிலும் போய் கையேந்தி நிற்கிற சூழ்நிலைய இந்த வராகி அம்மா உருவாக்கவே மாட்டேன். நீ மனசொடைஞ்சு போய் இருக்கிறத பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்வதற்காகவே ஓடி வந்தேன். கண்டிப்பா உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் பலிக்கச் செய்வேன். திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்களும் உன் வாழ்வில் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். இரவுல எந்த அளவுக்கு நட்சத்திரங்கள் ஜொலி ஜொலிப்பா இருக்கு, ஆனா பகல்ல சூரியன் உதயமானதும் அது காணாமல் போய் விடுகிறதல்லவா? அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் இப்போது இருக்கும் இருள்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கூடிய சீக்கிரம் காணாமல் போகும்படி செய்வேன். எப்போதும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாம கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் உனக்கு துணையாக இருந்து செஞ்சு காட்டுவேன். உன்னை மதிக்கிறவங்கள நீயும் மரியாதை கொடு. உன்னை மதிக்காத எவனையும் நீ நினைச்சு கூட பார்க்க வேண்டாம். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில நீ ஒவ்வொன்றையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க போறேன். நிராகரிப்பை சந்திக்கும் உனக்கு இனி நிம்மதி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்கிறேன் செல்லமே. வெற்றிக்காக போராடக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் வெற்றியை கொடுத்து உன்னை முன்னேற்றமடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது மட்டும் இல்லை, உனக்கு நிறைய செல்வ செழிப்பை கொடுத்து உன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க போறேன். அன்பும் பாதுகாப்பும் உன் கையில் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தாதே. ஒழுக்கமும் உழைப்பும் உன் அடையாளமாக இருக்கட்டும். உன் வாழ்க்கையில இனி நல்ல நல்ல மாற்றங்களை நான் நடத்தி கொடுப்பேன். எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உழைக்க தயங்காமல் பயமின்றி செயல்படு. வெற்றி கண்டிப்பா உன்னை வந்து சேரும். புது புது யோசனைகளை நீ உருவாக்கி செயல்படுத்தும் போது அது உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் அல்லவா? இப்பொழுதே இன்றைக்கே இன்னும் சற்று நிமிஷங்கள்லேயே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை மிகப்பெரிய மகிழ்ச்சியானதாக சந்தோஷமானதாக ஆக்கி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எந்த மனிதரும் உன்னை நெருங்கும்படியும் நான் விட்டு வைக்க மாட்டேன். நீ மனசுல எந்த பயமும் இல்லாம என்னை நோக்கி ஓடிவா. உனக்காக நான் இருக்கும்போது இனி நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். இதுவரைக்கும் கண்ணீரையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே பார்த்த நீ இப்போ உன் வாழ்க்கையில அற்புதங்களை பார்ப்பாய். இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில இருக்க போகுது. நீ ஆனந்தமாய் மகிழ்ச்சியா வாழணும்னா இந்த வராகி அம்மா மீது பரிபூரண நம்பிக்கை வை. எல்லாத்தையும் சரி செஞ்சு நான் உன்னை சந்தோஷமாக வாழ வச்சு காட்டுறேன். நிச்சயம் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா நானே பொறுப்பேற்றுக்கொள்வேன். நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக உன் வாழ்வில் நடந்தே தீரும் என் தங்கம்.